நல்லா வாழ தெரியாத மக்கள் தான் நல்ல ஆள தெரியாதவங்களை தேர்ந்தெடுப்பாங்களாம். இது நாள் வரைக்கும் அப்படியே தேர்ந்தெடுத்திருக்கீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. நம்மளும் யாரு என்னங்கிறத ஒரு காலத்துல நம்ம நிரூபிப்போம். பொறுமை வேணும். நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அது என்னைக்கோ அன்னைக்கு நாம பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம பொறுமை காக்கணும். யாரையும் நாம பழித்து பேசக்கூடாது. நம்மளுக்கு யாரும் விரோதிகள் கிடையாது. நாம எல்லாரும் ஒற்றுமை அண்ணன் தம்பி தான் இருக்கணும். அவங்க சத்தம் போட்டாலும் அவங்க திட்டினாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாது. திட்டினா திட்டிட்டு போயா, என்ன வேணுமாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு தான் இருக்கணும். நம்ம எல்லாமே நல்ல வழியில போகணும். இதுவரைக்கும் இருந்த அரசியல் வரலாறு வேறு, விஜயகாந்த் நடத்த போகும் அரசியல் வரலாறு வேறாகத்தான் இருக்கும். அரசியல் அமைப்பையும் சமுதாய அமைப்பையும் ஒரு காலகட்டத்தில் மாறும்னா அதற்கு பேர் புரட்சி தான் அப்படின்னு பெரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவைப்படும் நிச்சயமாக மக்களுக்கு இருக்காரு. அந்த கால மாற்றம் ஆண்டவன் ஆசீர்வாதத்தோடும் உங்கள் ஆசீர்வாதம்